முதலமைச்சர் விஜய் 3 நாள் பயணமாக டெல்லி போயிருந்தார் இல்லையா? அந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி இருக்காரு. அதை தொடர்ந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் இன்னைக்கு மாலை சாமி தரிசனம் செய்கிறாரு முதலமைச்சர் விஜய். தொடர்ந்து முதலமைச்சர் வருவதை தொடர்ந்து கோயிலில் பிற்பகல் 2 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் பொதுமக்கள் தரிசனம் செய்யறதுக்கு அனுமதியானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு கூட அந்த இடத்துல பலப்படுத்தப்பட்டு இருக்கு. அஞ்சலி, ஓகே, தண்ணீர் தொடர்பான ஒரு விஷயம் தான். நேற்றுக்கு நிதி ஆயோக் கூட்டம் நடந்துருந்துச்சு இல்லையா? இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அவங்களுடைய மாநிலத்துக்கு என்ன தேவை, என்ன விஷயங்கள் பொருந்தாது அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாகவே சந்திச்சு கூட அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட வச்சிருந்தாங்க. இப்போ அது சம்பந்தமான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அப்புறமா பிரதமர் மோடியை சந்திச்சிருந்த கர்நாடக முதல்வர் DK சிவகுமார், இவர் இப்ப ரீசெண்டா தான் பதவி ஏத்துக்கிட்டாரு முதலமைச்சரா. சோ இவர் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த சந்திப்புலன்னு பார்த்தோம்னா, மேகதாது அணை திட்டத்துக்கு இறுதி ஒப்புதல் கோரி கடிதம் கொடுத்திருக்காரு. எங்களுக்கு நீங்க ஒரு இறுதி கடிதத்தை கொடுங்க, அதற்கு அடுத்தபடியா நாங்க மேற்கொண்டு விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இவர் அப்படி கேட்டிருக்காருன்னா, சட்ட ரீதியான தடைகள்லாம் ஏற்கனவே நீங்கிடுச்சு, அதனால அணை கட்டுறதுக்கு மத்திய அரசு தான் இப்ப அனுமதி வழங்கணும், இந்த அனுமதியை நீங்க கூடிய விரைவில் பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.